மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதன்படி நான் முதல்வன் அப்படிங்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு கனவு திட்டம். இன்றைக்கி அதை முழுமையாக செயல்படுத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர்கள். அதில் உயர்கல்விக்கு வழிகாட்டி என்கின்றதன் மூலமாக அதில் களப்பயணம், கல்லூரி களப்பயணம் என்கின்ற இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். இந்த திட்டத்தை நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 33,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பல்வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு, அதாவது ஸ்கூலில் படிக்கும்போதே ஒரு கல்லூரி எப்படி இருக்கும், அந்த கல்லூரியில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஒரு லேப்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு களப்பயணத்தை ஸ்கூல் படிக்கும்போதே கூட்டிகிட்டு போகணும். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கல்லூரியில் நம்ம சேர்ந்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு விதையை தூவுவதாக அது அமையும் என்கிற அடிப்படையில் தான் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு தடவை நாங்கள் ஆரம்பிக்கும்போது 33,000 குழந்தைங்க கலந்துக்கிட்டாங்க தமிழ்நாடு முழுவதும். அதன் பிறகு அது 90லேருந்து 1,00,000 குழந்தைகள். இந்த மாதிரி 1,40,000 குழந்தைங்களை ஏறத்தாழ 722 அரசு கல்லூரி, அரசு உதவி பெறுகின்ற கல்லூரியில் இன்றைக்கி இந்த களப்பயணத்தை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற கலெக்டர்ஸும் அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த சிஓஸும் அதை ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கல்லூரிக்கு அந்த 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளை அழைத்து செல்வார்கள். ஏற்கனவே 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஏற்கனவே ஒரு பாடத்திட்டத்தின் மூலமாக அந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். கிட்டத்தட்ட மோர் தென் 15 லட்சத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற குழந்தைகள் அது மூலமாக பயன்பெற்றிருக்கிறார்கள். இப்போ இந்த களப்பயணத்தின் மூலமாக நாங்கள் அழைத்து செல்கின்ற மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி திட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு அதிலேருந்து நாங்கள் அழைச்சி செஞ்ச மாணவர்களேருந்து எத்தனை பேர் ஹையர் எஜுகேஷன் கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுலேருந்து ஒரு 70% பேர் ஒரு வருடம், 77% பேர் அடுத்த வருடம் என்று கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது பிகாஸ் ஆஃப் இந்த ஊக்கம், இந்த களப்பயணத்தின் மூலம் பெருகின அந்த ஊக்கத்தின் மூலமாக இத்தனை பிள்ளைங்களை போய் சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ எங்களுடைய இலக்கு என்பது அது 100% எட்டியிட வேண்டும் என்கிற விதத்தில் தான் இன்றைக்கு தொடர்ந்து இந்த களப்பயணத்தை நம்ம செஞ்சிட்ருக்கோம். அது நம்முடைய மெம்பர் செக்ரட்டரி சுதன் சாருடைய தலைமையில் இன்றைக்கி ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் அது போயிட்டுருக்கிறாங்க. ஸோ இது போன்று குழந்தைகளை அழைத்து வரும்போது ஒரு கல்லூரி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளி அப்படிங்கிற ஒரு அந்த குழந்தைங்களுக்கு காட்ட வேண்டும். எந்த ஒரு அச்ச உணர்வும், கல்லூரினா காலேஜ்னா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வெல்லாம் போக்குகின்ற அளவிற்கும், அதே போன்று அவர்கள் அந்த ஊக்கத்தை பெறுகின்ற அளவிற்கும், குறிப்பாக ஒரு கல்லூரி என்று சொன்னால் அங்கே இருக்கிற கிளாஸ் ரூம்ஸ் எப்படி இருக்கும், அங்கே இருக்க லேப் ஃபெசிலிட்டிஸ் அங்கே என்ன இருக்குது, குறிப்பாக இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த இன்குபேஷன் சென்டர் மூலமாக உங்களோட ஐடியாஸை நீங்கள் கன்சீவ் பண்ணி அதை ப்ரோட்டோடைப்பாக மாற்றி அதை ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டாக வரும்பொழுது அது சொசைட்டிக்கு பயன்படுகின்ற அளவுக்கு போகும்பொழுது அதற்கு அந்த இன்குபேஷன் ஆல்மோஸ்ட் 20 லட்சம் ரூபாயிலேருந்து 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதுக்கான ஃபண்டு வழங்குவதிலிருந்து அதன் மூலமாக கண்டுபிடிக்கின்ற அந்த கண்டுபிடிப்பின் மூலமாக ஏதோ கண்டுபிடிச்ச மட்டுமே அது சார்ந்த ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருது என்று அந்த குழந்தைங்களுக்கு எப்படி இதெல்லாம் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் இன்றைக்கி காமிச்சிருக்கோம். நாங்கள் குறிப்பாக இன்றைக்கு 3ஆம் ஆண்டு கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய எங்கள் மாணவ செல்வங்களிடம் அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கிறாங்க, குறிப்பாக ஒரு ட்ரோன் ஃபெசிலிட்டி எப்படியெல்லாம் நாங்கள் பயன்படுத்த முடியும், அதை சார்ந்து நாங்கள் எப்படி சிந்திக்கிறோம் அப்படிங்கிறலாம் இன்றைக்கி அந்த அறிவு கடத்தல் அப்படிங்கிறது இன்றைக்கி நடந்திருக்கின்றது. உள்ளபடியே அது பெருமையாக இருக்கின்றது. ஆக அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் அவங்க எந்த பேக்ரவுண்டில் வந்தாலும் சரி, இது போன்ற களப்பயணத்தில் நீங்கள் ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது ஒரு நல்ல கல்லூரியில் சேர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை நாங்கள் விதைக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாக இந்த கல்வி ஆண்டும் வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இல்லை, அவர் கொஞ்சம் அவசரமாகவே எல்லா ரிப்போர்ட்டுமே அவர் அப்போலேருந்து நானும் பார்த்துட்டேன். ஏன்னா யுடைஸ்லேருந்து நாங்கள் யாருமே அப்டேட்டே பண்ண ஆரம்பிக்கலை. அப்டேட் பண்ணும்போது தான் ஒரு மாநிலத்தில் எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக 4 லட்சத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்களை நம்ம பள்ளியில் நாங்கள் சேர்த்துருக்கோங்கிறத நாங்கள் கணக்கே நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ யுடைஸில் அப்டேட் பண்ணும்போது தான் இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் ஒரு அரசு பள்ளியில் எவ்வளோ மாணவ செல்வங்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை உணர முடியும். எங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி என்று வரும்பொழுது 4 குழந்தைங்க இருந்தாலும் அங்கே பள்ளிக்கூடங்கள் நடக்கும். அதுக்காக பள்ளிக்கூடத்தில் 4 தான் இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குறது ஒரு கவர்மெண்ட்டோட வேலை இல்லை. கவர்மெண்ட்டோட வேலை என்பது சர்வீஸ் ஓரியன்டாக இருக்க வேண்டும். அதுதான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். தனியார் பள்ளி அப்படிங்கிறது போது அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அவங்க அது என்ன தான் எஜுகேஷன் கொடுக்குறாங்கன்னு சொன்னாலும் எங்கே அடர்த்தியாக, எங்கே பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும் அங்கே தான் அவங்களால ஸ்கூலே நடத்த முடியும். அப்போ தான் அவங்கள அந்த ஸ்கூலை ரன் பண்ண முடியும் என்கின்ற நிலை அவங்களுக்கு தான் இருக்குது. எங்களுக்கு அது அப்படி கிடையாது. ஸோ அட் த மேக்ஸிமம் நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆதிதிராவிட நல பள்ளியாக இருந்தாலும் சரி, பழங்குடியினருக்காக பள்ளிகளாக இருந்தாலும் சரி,
எல்லா செக்டர்ஸான பிள்ளைங்களுக்கும் நாங்கள் வந்து பள்ளி நடத்தக்கூடிய ஒரு நிலையில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கோமே தவிர எந்த காரணத்துக்கும் அது குறையவில்லை அப்படிங்கிறத வந்து அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யூடைஸில் வந்து அது அப்டேட் ஆகும்போது நீங்களே அதை நீங்கள் தெரிந்து கொள்கின்ற வண்ணம் அது இருக்கும். சரி, ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஆக்ட் மூலமாக இது நம்மளுடைய உரிமை. இது வந்து ஒட்டுமொத்தமாக மாநில மத்திய ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அவங்க தயவுசெய்து அரசியல் செய்யக்கூடாது என்பதை தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றோம். நாங்கள் 2-3 முறை நாங்கள் டெல்லிக்கு சென்று நேரடியாக சந்தித்து பேசும்பொழுது கூட ஆர்டிஇ சார்ந்திருக்கின்ற அந்த நிதியை உடனடியாக, ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு வர வேண்டியதே பார்த்திங்கன்னா மோர் தென் வந்து 600 crores கிட்ட நம்மகிட்ட வர வேண்டியதாக இருக்கின்றது. ஸோ தயவுசெய்து அந்த பணத்தை நீங்கள் கொடுத்துட வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவர்களும் இதோ தந்து விடுகிறேன், அதே தந்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்காங்க. நாங்களும் உச்சநீதிமன்றத்தை நாங்கள் நாடி இருக்கோம். ஒரு நல்ல தீர்ப்பு வரும்போது கண்டிப்பாக அவர்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. யாருமா எங்களுக்கு வழங்க வேண்டிய பணம் ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய 2023 to 24 நிலுவையிலேருந்து 24-25 நிலுவையில் இருக்குன்ட்டு. ஏன்னா இந்த ஆர்டிஐ அமௌண்ட் அப்படிங்கிறது 2 விதமாக பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பிள்ளைங்கனாச்சும் இந்த ஆர்டிஐ 25% வந்து தனியார் பள்ளியில் சேர்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. ஸோ அது சார்ந்த அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம், அதே போன்று அதை பேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளிகளும் இருக்கிறார்கள். சில நேரத்தில் அந்த பேரண்ட்ஸ் மூலமாக அந்த அவங்கள்ட்ட வலியுறுத்தி அந்த பணத்தை வாங்கக்கூடிய தனியார் பள்ளிகளும். ஸோ இது எதுவும் இல்லாத வகையில், எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் எங்களுடைய பிள்ளைங்களுக்கான அந்த பணத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே வந்து அது சார்ந்த காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்த நேற்று என்கிட்ட நாங்கள் பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கும் அதை நாங்கள் கொண்டு சென்றிருக்கின்றோம். ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் நீங்கள் பாருங்கள், நாங்கள் வந்து ஒரு உரிமை குரலை நாங்கள் கேட்கிறோம். என்னுடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்திருக்கின்ற சசிகாந்த் சகோதரர் போன்றவர்கள் வந்து இன்றைக்கி வந்து தங்களை உடலை வருத்தி கொண்டு கூட இன்றைக்கி அதை கேட்கக்கூடிய அளவுக்கு. ஸோ இது கேட்குறது எல்லாமே நம்மளுடைய உரிமை தான், உரிமை பணத்தை தான் நம்ம கேட்குறோம். நாங்கள் ஏதோ புதுசாக நாங்கள் பணத்தை கேட்கல. ஸோ அதை அட்லீஸ்ட் நம்முடைய நாடாளுமன்ற சட்டமன்றம் சார்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு அமைச்சராக எங்களுடைய குரலை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் இன்றைக்கி நாடாளுமன்றம் சார்ந்தும் அந்த கவனத்தை கொண்டு சேர்க்கின்ற பணியில் தன்னை வருத்தி கொண்டு சகோதரர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் செய்து கொண்டிருக்கும்போது தயவுசெய்து இப்பொழுதுனாவது மனம் இறங்கி அந்த பணத்தை அவர்கள் வழங்கிட வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கின்றேன்.